வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசைச்சிரல்ல வரக்கூடிய எபிசோட் என்ன மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். முத்து என்ன பண்றாரு அப்படின்னா சீக்கிரமே எனக்கு ஒரு சவாரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவசரமா கிளம்புறாங்க. அந்த நேரத்துல மீனாவும் கிளம்புறாங்க. காலையிலேயே எங்க மீனா போற அப்படின்னு சொல்லி முத்து கேட்கறாரு. அப்போ மீனா சொல்றாங்க, எங்க அது மாதிரி பூ மார்க்கெட்டுக்கு போனோம், கொஞ்சம் பூ வாங்குறதுலாம் இருக்கு, அதுக்காக கொஞ்சம் பூ மார்க்கெட்டுக்கு போனோங்க அப்படின்னு சொல்றாங்க முத்து கிட்ட. அப்போ முத்து சொல்றாரு, ஓகே மீனா பரவாயில்ல, என் கூட வந்துரு, நான் அந்த வழியா தான் போறேன், என்னோட கிளைண்ட்டை ஏத்துருக்காங்க, நீ வா, நான் அப்படியே போயிட்டு ஒன்று விட்டுட்டு நான் அப்படியே போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனா சரிங்க இதோ வரேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரெடி ஆயிட்டு கார்ல போறாங்க. போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ரொம்ப டிராபிக்கா இருக்கு. அந்த நேரத்துல கவுண்டமணி என்ன பண்றாரு அப்படின்னா ரோட்ல வந்து காய்கறி எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்குறதுக்காக மார்க்கெட் வந்திருக்காங்க. இதை மீனா பாக்குறாங்க டிராபிக்ல நின்றுட்டு. அவ முத்துக்கிட்ட கேக்குறாங்க, எங்க அங்க பாருங்களேன், இது மலேசியா மாமா மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட சொல்றாங்க. இது முத்துக்கு தெரியல, சரி கொஞ்சம் முன்னாடி போய் வைப்போம் அப்படின்னு சொல்லி காரை கொஞ்சம் முன்னாடி எடுத்து போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அது கவுண்டமணி தான். இது முத்து பார்க்குறாரு, என்ன மீனா இவருன்னு இங்கே இருக்காரு, இவர் மனசில் இருக்க வேண்டிய ஆளாச்சே, இவருன்னு இங்கே பண்ணிட்டு இருக்காரு, ஏற்கனவே எனக்கு ரோஹிணி மேலே சந்தேகமாக தான் இருக்கு, இப்போ இவர் வேற இங்கே மாட்டிருக்காரு, இவர் சும்மா விடக்கூடாது, நான் போயிட்டு வர கூட்டிட்டு வரேன், நீ கார்ல ஏறு அப்படின்னு சொல்லி காரை நிப்பாட்டிட்டு போறாங்க. முத்து போன உடனே, என்னமாமா என்ன பண்றீங்க, மலேசியாக்கு போலியா நீங்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்கறாங்க. அது 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 வாப்பா 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 முத்து, என்னப்பா பண்ற, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க முத்து அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் தான் கேட்கணும், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி முத்துவும் கேட்கறாரு. அதுவாப்பா நான் எதுக்கு வந்தேன்னா அது அது என்னது அப்படின்னா, நீங்க என்னங்க குழப்பி குழப்பி பேசிட்டு இருக்கீங்க, என்னங்க ஆச்சு உங்களுக்கு, நீங்க இங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவா தம்பி, அது ஒன்றும் இல்லைப்பா, அது சும்மா தான் இந்தியாவுக்கு வரலாம்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, வரலாம்னு சொல்லிட்டு வந்தேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்போ முத்து கேட்குற, இது முன்னாடி சொல்ல வேண்டியது தானே, எதுக்கு தயங்கி தயங்கி பேசிட்டு இருக்கீங்க, சரி என்ன ட்ரெஸ் ஏன் இப்படி போட்டிருக்கீங்க, என்ன கோலம் இது அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா தம்பி அப்படின்னு சொல்லி சைலண்டா நிற்கிறாங்க. அப்போ முத்து கேட்குறாரு, என்னங்க ஒழுங்காவே பேச மாட்டீங்க, என்ன புரிஞ்சிச்சு நான் யாருன்னு தெரியுதா, புரிஞ்சிச்சுப்பா முத்து தம்பி, உன்னை எப்படி தெரியாம இருக்கும், உனக்கு தெரியுதே அப்படின்னு சொல்றாங்க. சரி பக்கத்துல எங்கேயோ ரூம் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதான் இந்த ட்ரெஸ் வந்திருக்கீங்க, சரி வாங்க நான் உங்களை வீட்டு விட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா வேணாம்ப்பா, எதுக்குப்பா, உனக்கு ஏன் வீண் சர்மா, நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல வாங்க என் வீட்டுக்கு வாங்க, ஏன்னா உங்களை பார்த்துட்டு நான் சும்மா விட்டேன் அப்படின்னா என்ன வீட்டுல அம்மா விட மாட்டாங்க, நீங்க வாங்க, வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு எதுனாலும் பேசிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போலாம், என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி காலைல கூட்டிட்டு வராங்க. அவர் நினைக்கிறாரு, ஆஹா யாருக்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு நினைச்சிட்டோனோ, அவங்ககிட்டயே மாட்டினே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கவுண்டமணி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப முத்து கேட்கிறாரு, என்ன மாமா என்ன பேசவே மாட்டீங்க, கலகலப்பா இருப்பீங்களே, என்ன ஒண்ணுமே பேச மாட்டீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ கவுண்டமணி சொல்றாங்க, இல்லப்பா தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கேயே இறங்கிக்கிறேன்ப்பா, ஏன்னா என் வீடு இங்கே தான் இருக்கு. என்னது வீடா, வீடு இங்கே இருக்கா, இல்லப்பா நான் வாடகை எடுத்த வீடு இங்கே தான் இருக்கு, நான் கொஞ்சம் தங்கிட்டு நான் இன்னைக்கே கிளம்பி ஆகணும்ப்பா, அதனால நான் இங்கேயும் இறங்கி கொஞ்சம் ரெடி ஆகிட்டு கிளம்ப வேண்டிய வேலைலாம் இருக்கு, நான் போய் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முத்து சொல்றாங்க, இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எங்கள் வீட்டிலேருந்து வாங்கி கொடுப்பாங்க, நீங்கள் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டுட்டு நீங்கள் சாயங்காலமா ஊருக்கு கிளம்பலாம், என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வராரு. வந்த உடனே இப்போ விஜய் கேட்குறாங்க, சம்மந்தி வாங்க வாங்க வாங்க, என்ன என்ன இந்த குளத்துல வந்திருக்கீங்க, என்ன ஆச்சு சொல்லாம குளம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ முத்து சொல்றாரு, அது ஒன்றும் இல்லை, நான் மார்க்கெட் ஆண்ட போனேன், அங்கே நின்றுட்டு இருந்தாரு, வழி தெரியாமல் நின்றுட்டு இருந்தாரு போல, அதனால தான் நான் வந்து கூட்டிட்டு வந்தேன் அவரை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விஜய் கேட்குறாங்க, சரி என்ன நீயே பத்தி சொல்லிட்டு இருக்க, அவர் சொல்லவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முத்து சொல்றாரு, அது மாட்டிக்கிட்ட பயத்துல இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விஜய் கேட்குறாங்க, என்னது என்ன மாட்டினாரு, இல்ல என்கிட்ட மாட்டினார்ல அதை சொல்ல வந்தானா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, வாங்க சமிதி, அவன் இப்படிதான் ஏதாச்சும் பேசிட்டு இருப்பான், நீங்க வாங்க வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல ரோஹிணி பாத்துட்டு இருக்காங்க. ரூம்ல இருந்து இவரு இப்படி இங்க வந்த சம்பந்தமே இல்லை, இவரு இங்க வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம இதுக்கு பிளான் போட்டே ஆகணும், இல்லைனா நம்ம முத்து கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வருது. ரோஹிணியும் மனோஜும் வராங்க. வந்தோட அம்மா வாங்க வாங்க, என்னாச்சு, நேத்து தான் ஊர்ல இருந்து வந்தேன்னு சொல்லியிருந்தீங்க, நேத்தே வரேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, யார்கிட்டயும் சொல்ல வேணாம், சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னீங்க, என்ன இப்ப வந்திருக்கீங்க, என்ன ட்ரெஸ் மாமா இது, என்ன பரலாமா, அவர் பேசோட மாட்டேன், நீயே பேசிக்கிட்டே, எது முன்னாடியே பேசி வச்ச மாதிரி பேசிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரோஹிணி சொல்றாங்க, என்ன முத்தோ என்ன ஒரு மாதிரி பேசுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல பாரலாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விஜய் கேட்க, சம்மந்தி என்ன ட்ரெஸ் சம்மந்தி இது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ முத்து சொல்றாங்க, இல்லம்மா பக்கத்துல வீட்டை எங்கேயாச்சும் வாடகை எடுத்துருப்பாரு போல, சும்மா வெளில வந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாரு போல, வழி தெரியாம நின்றுட்டு இருந்தாரு, சரி மனோஜ் போய் ட்ரெஸ் மாட வாங்கிட்டு வாப்போ அப்படின்னு சொல்றாங்க.
சரின்னு சொல்லி ஸோ மனோஜும் ட்ரெஸ் வாங்க போயிருக்காரு. அப்போ ரோஹிணி நினைக்கிறாங்க ஸோ இது மாதிரி விட்டா முத்து எல்லா உண்மையும் அவர்கிட்ட இருந்து வாங்கிடுவான். ஸோ நம்ம ரூமுக்குள்ள போய் பேசி ஸோ இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லி நம்ம சொல்லலாம், அவர் அதே மாதிரி பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லி ரோஹிணி கூப்பிடுறாங்க ரூமுக்கு. மாமா நீங்க வாங்க மாமா ரூம்ல போய் பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முத்து சொல்றாங்க இல்ல பாரலாமா, ஃபர்ஸ்ட் அவன் நல்லா ஃப்ரெஷ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நல்லா அப்புறம் நீ ரூம்ல கூட்டி போய் பேசிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ரோஹிணி எதுவுமே சொல்ல முடியாம அப்படின்னு நிக்கிறாங்க. அப்ப முத்து சாப்பிட வச்சுட்டு ஸோ அவரை வந்து மேல கூட்டிட்டு போறாங்க. எங்க நீங்க வாங்க மேல, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரோஹிணி கேக்குறாங்க எங்க எதுக்குங்க அவர் மேல கூட்டு போறீங்க, அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாங்க இல்ல நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஸோ மேல கூட்டிட்டு போறாங்க. கவுண்டமணி வேற வழியே இல்லாம ஸோ மேல போறாரு. ஸோ பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஸோ ரோஹிணி திருப்பியும் மேல வந்துடுறாங்க. வந்த உடனே ஏங்க என்னங்க என் மேல நம்பிக்கை இல்லாம தண்ணியை கூட்டு வந்து பேசிட்டு இருக்கீங்களா, இந்த மாதிரி வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க புரியுதா, ஏதோ சமாளிச்சு ஸோ அவரை கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ இதனாலவே ஸோ முத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. பாரலாமா ஏதோ மறைக்கிறா அப்படின்னு சொல்லி ஸோ ஸ்ட்ரெயிட்டா வந்து மீனா கிட்ட சொல்றாங்க. மீனா இந்த மாதிரி பாரலாமா ஏதோ பெருசா மறைக்குது, ஏன்னா அவர்கிட்ட பேசவே விட மாட்டேங்குது, என்ன நான் பேசினா எல்லா உண்மையும் வாங்கிடுவேன்னு அதுக்கு தெரிஞ்சிச்சு போல, அதனால எதுவுமே என்கிட்ட பேசவே விடல தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கவுண்டமணி நல்லா மாட்டிக்கிட்ட ஸோ முத்து கிட்ட. ஸோ இவர் போறதுக்குள்ள இந்த உண்மை முத்து கண்டுபிடிச்சிடாதான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.